நீங்க நிறைய பேரை சொல்லி கேட்டிருப்பீங்க, விதி மதியால் வெல்லலாம்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. ஆமா. ஆனா எங்கேயாவது மதி விதியால் வெல்லலாம் சொல்லி கேட்டிருக்கீங்களா? இல்ல இல்ல. அப்போ நல்ல யோகம் இருந்தாலும் நல்ல விஷயம் இருந்தாலும் உங்க மனம் பாதிக்கப்படுது. இப்ப நீங்க இங்க கை வைக்கிறீங்க, அது உங்க ஹாரோஸ்கோப்ல இருக்கா நீங்க இங்க கை வைப்பீங்கன்ட்டு? இல்ல. அப்போ மனம் எவ்வளவு வேலை செய்யுது, மூளை எவ்வளவு வேலை செய்யுது, அந்த மூளை எப்படி உங்க விதியை தடுக்குது, இதுக்கு ஒரு அனலைசிங் வேணும்ல. அதை பண்ணி 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 அந்த மனம் சம்பந்தம் கவுன்சிலிங் நிறையா இருக்கு. மெடிடேஷன் கொடுக்கறதுக்கு நிறையா முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு நல்ல இடத்த பார்த்துட்டு இருக்கேன், மெடிடேஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து எனக்கு நம்பியார் சாமியோட மிகப்பெரிய ஒரு உந்துதலா. அவர் ரெண்டுமே பண்ணார்ல. அவர் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா, நம்பியார் சாமி ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங்கில் போகும்போது நடிக்கும்போது மிகப்பெரிய வில்லன். அவரை பார்த்தா சாணியை போட்டு கரைச்சி மூஞ்சில ஊத்தாத குறை தான். அந்த அளவுக்கு திட்டுவாங்க. அந்த அளவுக்கு திட்டு. அதுவும் அந்த காலத்துலலாம் சொல்லவே வேண்டாம், சொல்லவே வேண்டாம். நான் சத்யா சீரியல் பண்ணேன், வில்லனா பண்ணேன். அந்த காலங்களுக்கு அப்புறம் அப்போ சொன்னேன்ல, எனக்கு வேற மாதிரி நான் தேடினேன் கிடைச்சதுன்ட்டு. எனக்கு கரெக்டாக கிடைச்சது சத்யா சீரியல் தான். திருப்பி நான் வில்லனா தான், எனக்கு பார்க்குறவங்க எல்லாருமே இவன் ஒரு கொடூரனா தான் எழுதுவாங்க. ஆனால் ரியல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சாந்த சுரூபமாக இருக்கிற ஒரு இது. அப்படி இருக்கும்போது அந்த சுவாமியை தான், அந்த நம்பியார் சாமியை தான் நான் வந்து இது எடுத்துக்கிட்டேன். அவர் அங்கே ஷூட்டிங்கில் சாப்பிட மாட்டார், ஷூட்டிங்கில் சாப்பிட மாட்டார். அவர் வீட்டில் வந்த சாப்பாடு தான் அவர் சாப்பிடுவார். அவர் கோயிலுக்கு போகிற மாதிரி யாராலையுமே போயிருக்க முடியாது, அத்தனை வாட்டி போயிருக்காரு. ஏன் அவர் எடுத்த மாதிரி நான் எடுத்துருக்கேன். அப்போ நம்பியார் சாமி மட்டும் தான் இவ்வளோ வருஷம் போயிருக்காரா? கண்டிப்பாக கிடையாது. ஏன் அவருக்கு மட்டும் தெரியுதுன்னா, அவர் நடிகனாக இருந்ததுனால. ஆனா எனக்கு நடிப்பும் பிடிச்சதுனால, அவர் ஆன்மீகத்திலையும் இருந்ததுனால, எனக்கு அவரை மாதிரியே நடிப்பு இருந்து ஆன்மீகமும் இருக்கணும்னு ஒரு ஆசை.